ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரொமோட்டர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு வீடை தான் பார்க்க போகிறோங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் அடுத்தால பார்த்தீங்கன்னா ஆத்திக்காட்டு விளை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் நம்ம இந்த வீடை பார்க்க போகிறோம். ஆத்திக்காட்டு விளைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தால், மேலே கிருஷ்ணன்புதூர் ஈத்தாமொழியில் நமக்கு இந்த ஏரியா பக்கம் தான். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நேச்சுரலான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக தோப்புகள் காரியங்கள் எல்லாம் உள்ள ஏரியா. ஆனால் நமக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டு போட்டு, அதாவது டிடிசிபி லேண்டு வந்து இவங்க வந்து அப்ரூவல் வாங்கி போட்ட இடம். 30 அடி தார் சாலை வசதியோடு இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு வடக்கு முகம் பார்த்த ஒரு வீடு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குற வீடு இதுதாங்க, வடக்கு பார்த்த வீடு. நல்ல வாஸ்து முறைப்படி எல்லாமே நல்ல கிளியராக அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலலாம் பார்க்குறீங்க பெரிய பெரிய வீடுகள்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த வீடு நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் ஒயரிங் வேலை நடந்துகிட்டு இருந்து நாங்கள் போகும்போது அந்த ஒர்க்கர்ஸ் தாங்க நிற்கிறாங்க. ஒர்க் எல்லாம் முடிஞ்சுது. நமக்கு 4 காரு, அதாவது நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 கார் பார்க்கிங் பண்ணுறது, அதாவது லக்ஸுரி காரில் இருந்து சின்ன கார் முதல் எல்லாமே எல்லாம் சேர்த்து ஒரு 4 கார் வரை நமக்கு பார்க்கிங் பண்ணுறது மாதிரி சூப்பராக இடம் விட்டு பக்காவாக ஒரு வீடு. அதாவது இந்த வீட்டில் ஹைலைட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதை நம்ம இந்த வீடியோவிலே பார்க்கலாம் வாங்க. சின்ன கார்டன்லாம் இவங்க செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் மெட்டீரியல், அதாவது உங்கள் திங்ஸோடு நீங்கள் வந்து நீங்கள் தங்கினா போதும். நமக்கு பணம் கொடுக்குறோம், நம்ம தங்குறோம். வேறு ஒன்றுமே உங்களுக்கு வீட்டில் ஒரு செலவோ ஒன்றுமே நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஒன்றுமே பண்ண வேண்டி இருக்காது. அது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு ஒன்றுமே இவங்க பண்ண வேண்டிய தேவையில்லாமல் அழகாக வந்து சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட வுட்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நிலையிலேருந்து ஜன்னல்லேருந்து எல்லாமே வந்து மலேசிய வேங்க உங்களுக்கு இப்போ தெரியும். நல்ல விலை உயர்ந்த பெரிய மரத்துலேருந்து இவங்க அறுத்து தான் இவங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 பெட்ரூம், அதாவது 3 BHK ஹவுஸ். இந்த வீடை பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் இருக்குது. ஃபால் சீலிங் ஒர்க்லாம் வந்து ஹாலில் நீட்டாக பக்காவாக டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே யார் பார்த்தாலும் பிடிக்கிறது மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒரு 30க்கு 12ங்கிற கணக்கில் இந்த ஹால் அமைஞ்சிருக்கு. பார்க்குறீங்க ஒரு ஒரு ரெஸ்ட், நமக்கு ஒரு வாஷ் பேஷன்லாம் வச்சுருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பக்காவாக அழகாக எல்லாமே நல்ல நல்ல மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்காங்க. பார்க்குறோம். இது ஒரு பெட்ரூம், அதாவது இது நமக்கு வந்து கன்னிமூலையில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமு. எல்லாத்துக்குமே கபோர்டு ஒர்க்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் அது வித்து பார்த்திங்கன்னா அது கூடாலே அட்டாச்சு பாத்ரூமும் வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு வச்சுருக்காங்க. பார்க்குறீங்க நீட்டாக இருக்குங்க. அந்த டைல் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்க பண்ணியிருக்கிறது எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. இந்த விலை, அதாவது இந்த வீட்டோட விலை கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஒரு லோன் எதுனாலும் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நமக்கு வந்து லோன் எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவும் அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு நல்ல காற்றோட்டமும் நல்ல தண்ணீர், அதாவது நல்ல சூப்பரான குடிநீர் கிடைக்கிற ஒரு அழகான ஏரியா. அதாவது இந்த தண்ணி நீங்கள் இந்த வீட்டுக்கு பார்க்க வந்தீங்கன்னா இந்த குடிநீர், அதாவது இந்த போர்வெல்லில் உள்ள அந்த தண்ணி குடித்தாலே உங்களுக்கு இந்த நம்ம சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அவ்வளோ சுவையான குடிநீருங்க. தண்ணியில் எந்த ஒரு சவுக்களிப்பும் அப்படி ஒன்றுமே இருக்காது. குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டான தண்ணி. நீங்கள் அந்த பியூரிஃபை வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும்னு ஒன்றுமே மினரல் வாட்டரை பற்றியே நீங்கள் யோசிக்க வேண்டாம். நல்ல சுத்தமான தண்ணிங்க, நல்ல தெளிவான தண்ணி. ஒவ்வொரு ரூமோடய நமக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் பார்க்குறோம். நம்ம கிச்சன் பார்க்குறோம். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெருசாக இருக்குது. அது எப்படி பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 12க்கு ஒரு 14ங்கிற கணக்கில் தான் கட்டியிருக்காங்க. கிச்சனும் அப்படி தான் கட்டியிருக்காங்க. அதோட சேர்த்து நமக்கு ஒரு ஸ்டோர் ரூமும் இதோட சேர்த்து கட்டியிருக்காங்க. ஸ்டோர் ரூம் வந்து இப்போ வந்து எல்லா வீட்லையும் கட்ட மாட்டாங்க. அந்த இதில் இவங்க வந்து இதோட சேர்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வெளியில் பாதை, அதாவது வெளியில் பாதை நம்ம ஒரு பேசேஜ் நமக்கு ஒரு புழங்குற மாதிரி ஏரியா பார்த்திங்கன்னா சுற்றி வர்றது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி ஒரு சைடில் விட்டுருக்காங்க, இன்னொரு சைடில் 5 அடி விட்டுருக்காங்க. பின்னாடி ஒரு வேப்ப மரம் நிற்கிது. சுற்றி நமக்கு மரங்களும் விட்டுருக்காங்க, மரங்களும் வச்சு தான் வச்சுருக்காங்க. நமக்கு நல்ல நிழலும் நல்ல காத்தோட்டமான ஒரு சூப்பரான ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோங்க. மொத்தம் 5.5 சென்டில் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பார்க்குறீங்க கபோர்டு ஒர்க்கெல்லாம் பார்க்குறீங்க. நல்ல சூப்பர் கலரில் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப அந்த கட்டி கலரில் பண்ணாமல் நைஸ் கலரில், லைட்டான கலரில் டீசெண்டாக அழகான கலரில் பண்ணியிருக்காங்க. எல்லா டோர்ஸுமே, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமில் உள்ள எல்லாமே டோர் பார்த்திங்கன்னா நல்ல கூடின மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ரூமுக்குமே ஒவ்வொரு கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பாத்ரூமுக்குமே ஒவ்வொரு மாதிரியான மார்பனைட்டை இவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறோம், மேலே பார்க்குறோம். நமக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது மாதிரி, அழகாக ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறது மாதிரி, நம்ம மேலே வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறது மாதிரி அழகாக ஷெட்டெல்லாம் பண்ணி நல்லா டிசைனாக பண்ணி லைட்டிங்லாம் பண்ணி கிளாஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு
ஹைட்டு அதாவது நம்ம ஒரு சின்ன குழந்தைங்களெல்லாம் தைரியமாக நம்ம மேலே விளையாட விடலாம்னு பார்த்தீங்கன்னா தைரியமாக விடலாம். ஏன்னா அவங்களுக்கு மேலே ஏறிலாம் கம்பி பிடிச்சி மேலே ஏறி போகணும் அப்படிங்கிற பயமே வேண்டாங்க. கிளாஸ் ரொம்ப ஹைட்டாக சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம சொன்ன ஸ்விம்மிங் பூல். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் நமக்கு இதில் குளிக்கிறது மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெளியிலையும் ஒரு பாத்து செட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது போக நமக்கு வெளியிலையும் ஒரு ஷவர்லாம் செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடு. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் இந்த எப்படி இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குங்க. வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வடக்கு முகமாகவும் இருக்குது. அதனால் நமக்கு வாஸ்துக்குள்ள நமக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லாமே ஃபினிஷ் பண்ணி தான் விட்டுருக்காங்க. அதாவது நம்ம வந்தால் நம்ம திங்ஸோடு வந்தாலே போதும். நம்ம வந்து குடியேறினா மட்டும் போதும். உங்களுக்கு லோன் வர நம்ம வந்து அழகாக கிளியராக பண்ணி தருவோம். சுற்றி ஏரியாவில் வீடுகளில் நம்ம வந்து இதோட டாப்போட வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கிளாஸ் பார்க்குறீங்க எவ்வளோ ஹைட்டாக கிளாஸ் செட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு குழந்தைங்கள வச்சு விளையாடுறதுக்கு அவங்கள தைரியமாக மேலே விட்டு நீங்கள் விளையாட விடலாம். பாருங்கள் சுற்றி அழகாக கவர் பண்ணியிருக்காங்க. நீட்டான ஒரு வீடு. அதாவது பார்த்தீங்கன்னா A கிளாஸ் வீடு. மேலே ஒரு 1000 லிட்டர் டேங்க் செட் பண்ணியிருக்காங்க. தண்ணி வந்து இந்த ஏரியாவில் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ரொம்ப ரொம்ப சுவையான குடிநீர் கிடைக்கக்கூடிய ஏரியா. பார்க்குறீங்க இந்த சரௌண்டிங்கில் எத்தனை வீடுகள் இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது நம்ம தம்பத்துக்கோணம் ஏரியாவில் விஐபி கார்டன் எப்படி இருக்குதோ அதே ஒரு ரேஞ்சில் தான் இங்கேயும் வந்து உருவாகி வந்துட்டுருக்கு. பாருங்கள் எத்தனை வீடு இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே ஹை ரேஞ்சில் உள்ளவங்க தான் இந்த ஏரியாவில் குடி இருக்கிறது. அதனால் உங்களுக்கு இந்த வீடு வந்து விலை உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அந்த ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் சொல்கிறாங்க. பார்க்குறீங்க எவ்வளோ பெரிய பெரிய மாடல் வீடுகள்லாம் இந்த ஏரியாவில் வந்திருக்குன்னு பார்க்குறீங்க. தென்னந்தோப்புகள் அப்படி காற்றுனா நல்ல அழகான காத்தோட்டமான இடங்க எல்லாம் கொண்டு. அந்த வீடை பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட்டில் இருந்து நமக்கு இந்த அப்ரூவ்டில் இருந்து லோன் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த வீடு ஒரு 85 லட்சம் தான் இவங்க கேட்குறது. இந்த வீட்டோட ப்ரைஸ் இவங்க கேட்குறது 85 லட்சம் தான் கேட்குறாங்க. 5.5 சென்ட்டுக்கும் இவங்க வந்து இந்த 1800 ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கும் இவங்க கேட்குறது 85 லட்சம் தான். விலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.